கனடாவில் நிரந்தர வதிவிட அந்தஸ்தை பெறுவதற்காக மாத்திரம் திருமணங்களையோ அல்லது உத்தியோகபூர்வ உறவுகளையோ ஏற்படுத்திக் கொள்வது தீவிரமான குடிவரவு மோசடியாக கருதப்படும் என கனேடிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற முறைகேடுகளை தடுப்பதற்காக கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு விண்ணப்பங்களை மிக கடுமையாக கண்காணித்து வருகிறது. அனுசரணை மூலம் விண்ணப்பிக்கும் கணவன் மனைவி அல்லது கூட்டாளிகள் உண்மையான காதலில் அல்லது தாம்பத்தியத்தில் இருக்கிறார்களா என்பது குறித்து ஆழமான மதிப்பீடுகள் செய்யப்படுகின்றன. சட்டப்பூர்வமான உறவு போல் பாசாங்கு செய்து தாக்கல் செய்யப்படும் இத்தகைய போலி உறவு விண்ணப்பங்களை அதிகாரிகள் எந்த தயக்கமின்றி நிராகரிக்கின்றனர். சர்வதேச மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களின் வாழ்க்கை துணைவர்கள் சிறந்த பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது இதுபோன்ற கடுமையான விதிகள் பொருந்தும். குடிவரவு சலுகைகளை பெறுவதையே பிரதான நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படும் உறவுகள் மீது அதிகாரிகள் மிகுந்த சந்தேகம் கொண்டு தீவிர பரிசீலனை மேற்கொள்கின்றனர். விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கும் ஆதரவு ஆவணங்கள், முந்தைய குடிவரவு வரலாறுகள் போன்றவற்றை துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்வதோடு அவசியமானால் நேரடி நேர்காணல்களுக்கும் அழைக்கப்படுவார்கள். விதிமீறல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதோடு தவறான பிரதிநிதித்துவம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு கனடாவுக்குள் நுழைய 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும்.